ஹலோ மம்மி, வெல்கம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். சேம் டு யூ. உனக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே, நீ ஆங்கில புத்தாண்டு. ஆமாம், ஆங்கில புத்தாண்டு இன்னைக்கு. எல்லோருக்கும், மக்கள் எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் நல்லா இருங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். அப்புறம் டே ரொட்டீன் என்ன பண்ண போறீங்க? டே ரொட்டீன் காலையில் பல்லுவலிக்கு தண்ணி எல்லாம் குடிச்சாச்சு. இப்போ வந்து பால் காய்ச்சினேன். பால் காய்ச்சிட்டு இந்த இது காட்டும் விசுக்கண்ணி வச்சதை இது வந்து இங்கே இதெல்லாம் வச்சு இது காலையில் எழுந்திரிச்சோடனே ஹாப்பி நியூ இயர்க்கு பார்க்க வேண்டி இதெல்லாம் வச்சுருக்கோம். பழமெல்லாம் இருந்ததை வச்சுட்டேன், வீட்டில் இருந்ததை வச்சுட்டேன், புதுசு வாங்கலை. பழம், உப்பு, மஞ்சள் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தான் காலையிலே கண்ணு முழிக்கணும், அதுக்காக கண்ணு முழிக்கிறதுக்காக வாங்கி வச்சேன். இது கேரளாவிலலாம் செய்வாங்க விஷுக்கணின்னு சொல்லிட்டு. இதில் தான் இந்த மாதிரி பழம் இதெல்லாம் வச்சு அதில் தான் கண்ணு முழிப்பாங்க 12 மணி ஆனோடனே. நியூ இயர் பிறந்தோடனே. நியூ இயர் பிறந்தோடனே. ஆமாம். இப்போவும் கேரளாவில் இருக்கான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, இருக்கும், கேரளாவில் இருக்கும். கேரளாவில் அப்போவே நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கையில் இருந்துச்சு. நீ சின்ன பிள்ளையா இருக்கையில் கேரளாவில் போய் என்னமோ பண்ண? எங்கள் அப்பா இங்கே வேலை பார்த்தாங்க, அதனால நான்லாம் 5 வயசு பிள்ளையா இருக்கையில் இங்கே இருந்தேன். அங்கே தான் படித்ததெல்லாம் கேரளா தான். +2 வரைக்கும் படித்ததெல்லாம் அங்கே தான். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்துட்டோம். இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு. கேரளா நல்லா இருக்கும். பிள்ளைகள்லாம் சுறுசுறுப்பாக காலையிலே தலையை குளிச்சுட்டு, தலைமுடி இருக்கும் எல்லாத்துக்கும், ஒன்னொன்றுக்கும் இவ்வளோ இருக்கும். எல்லாம் தலையை குளிச்சுட்டு பஸ்ஸில் ஏறி ஸ்கூலுக்கு வந்துடுங்க. பஸ்ஸில் தான் வருவோம் அப்போல்லாம். இந்த அப்பாவும் வண்டியெல்லாம் வச்சுலாம் கொண்டாந்தெல்லாம் விட மாட்டார். இப்போதானே பிள்ளைகளை வண்டியில் வச்சுலாம் கொண்டாந்து விடுறாரு. அப்போல்லாம் 10 பைசா தான் பஸ்ஸுக்கு. 10 பைசா கொடுத்து பஸ்ஸில் ஏறி பஸ் ஸ்கூல் கிட்ட நிற்கும். பஸ் இறங்கி உள்ளே போவோம். கொஞ்சம் டீ கீழே போட்டுருவோம். கத்தி முதலமைச்சரா இஞ்சி போட்டிருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணி குடிக்கிறது வாய் இது வச்சு குடிக்கிறேன்னு கமெண்டில் போட்டிருந்தாங்க. நான் அப்படி குடிக்க மாட்டேன். இப்படி கொஞ்சம் லேசாக தூக்கி அண்ணாக்க தான் குடிப்பேன். எப்போவுமே வாய் முத்தி வச்சுலாம் குடிக்க மாட்டேன். நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடுறேன். குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் பரிசு தரும் கொள்ளுதல் இடைத்தரகர்கள் கூடாது என தமிழக அரசு கண்டிப்பு. விளம்பர இடைவெளிக்கு பிறகு பெரிய கோடீஸ்வரி ஆகும். உன் பேரும் புனிதா, சீரியல் பேரும் புனிதா. இன்று காலை 8 மணிக்கு மெகாத்தோட நட்சத்திரங்கள் வரவேற்கும் புத்தாண்டே வருக.
தருவா கொடுங்கள். கொச்சிருச்சு. காலையில் எங்களுக்கு சத்தே எங்கள் அம்மா கொடுக்கும் டீ தான். ஏதாவது ஒரு கிண்ணம் தருவா ஏன் சூடு பறக்குது பாரு. டீ சாப்பிட்டு வந்து நீ என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பூத்த 3 ரோஜாப்பூ பாருங்கள். இன்றைக்கி பூத்த அந்த 3 ரோஜாப்பூ. இதை வந்து பிள்ளையாருக்கு, இது வந்து எங்கள் குலசாமிக்கு. அதுக்கு நம்ம வீட்டில் பூவெல்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம், நல்லா இருக்குது பூவெல்லாம். சாப்பிட்டு வாக்கிங் போகிறேன். ஒரு 10 நடம் இதில் நடந்தால் ஒரு 3 மணி நேரம் ஆகிடும். சரியாயிடும். இங்கே இருந்து அங்கே சொன்னனால நான் வந்து இன்றைக்கி வேப்பந்தழை குடிக்கலை. ஜனவரி 1 அன்றைக்கி எதுக்கு கசப்பு குடிக்கிறேன்ட்டு குடிக்கலை. இன்றைக்கி சும்மா டீ தான் சாப்பிட்டேன். காலையில் தண்ணியை குடிச்சிட்டு. லெட்டின் பாத்ரூமை நாங்கள் இங்கிட்டு ஒன்று தனியை கட்டினாங்கன்னா அது யூஸே இல்லாமல் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த கதவே திறக்கிறது இல்லை. இதுவும் லெட்டின் பாத்ரூம் சூப்பராக இருக்கும். டைல்ஸ் போட்டு தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டைல்ஸ் சூப்பராக இருக்கும். டிசைன் நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணாமலே போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது மாங்கன்று மாமரம். இப்போ நாங்கள் வந்துட்டு நட்டது ஓரளவு வந்துருச்சு மாமரம். வாழைக்கட்டை. இது வந்து ரஸ்தாளி பழத்தோட ரஸ்தாளி பழத்தோட வாழை மரம். இது இப்போ தான் கொஞ்சம் பிடிச்சா வந்துட்டுருக்கு. அப்புறம் முருங்கை மரம் தான் சரியாகவே வரல. முருங்கை மருந்தே சரியாகவே வரல. எலுமிச்சை மரத்தை கட்டு சின்னது. எலுமிச்சங்கன்று பாருங்க, எலுமிச்சங்கன்று. அங்கிட்டு நார்த்தங்கன்று, அது நார்த்தங்கன்று. இது கொய்யா மரம். இது வந்து கொய்யா மரம். இதில் காய் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நிறைய காய்க்கும். பழம் நல்ல சோப்பு ராசி நல்லாயிருக்கும். இது வந்து பழைய தென்னை மரம். நாங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த தென்னை மரம் அது அப்படியே இருக்குது. அதில் ஒவ்வொரு காய் இருக்கும், அவ்வளோதான். ஒரு 4-5 காய் இருக்கும் தேங்காய். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய கொல்லைப்பக்கம். பின் சைடான வைக்கணும்னா வைக்கலாம். நாங்கள் எதுவும் வைக்கல. எல்லாருடைய நிழலும் எங்கள் இதில் தான் வந்து விழுகுது.
அதனால வைக்க முடியல. இது வந்து போர் போட்டிருக்குது காட்டு. இது வந்து இப்போ போர் போட்டிருக்கோம். போர் போட்டதுக்கா முதல்ல போட்டது இப்போ திருப்பி கம்ப்ரஸர் வச்சு ஊதணும். இப்போ 3 வருஷம் ஆச்சுன்னா ஊதணுமா, நல்லா ஊதணும். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி சின்னதாக தான் வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து இப்போ வெட்டி விட்டு திருப்பியும் தழைஞ்சி வந்துருச்சு. அந்த மல்லிகைப்பூ செடி அந்த இங்கே ஒரு செம்பருத்தி, இங்கே ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை அதெல்லாம் ஒழுங்காக வரல, அதெல்லாம் எடுக்கணும். இப்போ இங்கே ஒரு கொய்யா மரம், மல்லிகைப்பூ பூத்திருக்கு. இங்கே ஒரு கொய்யா மரம். இந்த ரோஸ் செடி கட்டு, ரோஸ் செடி. ரோஸ் நல்லா பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி ஒரு நாளைக்கு எப்படியும் 4-5 பூ இருக்கும். நல்லா பூக்குது. அதுக்கு எது பார்த்தாலும் பார்க்காட்டியும் பூக்குது. தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இது உளுத்தியாக இருக்கிற அந்த ஜாதிப்பூ, அது பறித்து கட்டுறதே பெரிய பாடு. இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம். நல்லா இருக்கா சொல்லுங்கள், நல்லா இருக்கா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த காலத்தில் உள்ளவங்களாம் எப்படி வாழைத்தண்ணா இருக்கிறோம். இப்போல்லாம் நீங்கள் கத்தி வச்சுக்கிட்டு நறுக்கிறியே, எனக்கெல்லாம் கத்தி வச்சு நறுக்க வராது. இப்படி எடுக்கும்போதே அதில் உள்ள பிசுறுலாம் எடுத்துருவோம். இப்படி நறுக்கும்போதே ஒரு பிசுறு இருக்காது, நீட்டாக இருக்கும். இப்படி நறுக்கும்போதே எடுத்துருவோம் பாருங்கள். அழகாக அப்படி எடுத்துருவோம். இந்த கையில் சுற்றிக்கிட்டே வந்துடுவோம். அப்போ ஒன்று கூட இருக்காது. இப்படி நறுக்கி ஸ்லைஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நறுக்கும். இப்போ பாருங்கள், இதை தூக்கி போட்டுட்டு இந்த ஸ்லைஸ் சைஸாக நறுக்குனதை இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி சின்ன சின்ன பீஸாக நறுக்கிடுவோம். தண்ணிக்குள்ளே கொஞ்சம் மோர் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டு நறுக்கிறோம்னா வாழைத்தண்டு கறுக்காது, நல்லாயிருக்கும். இப்படி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டுருவோம். இப்படி சின்ன சின்ன ஸ்லைஸாக நறுக்கணும். நறுக்கிட்டு இப்படி எடுத்துடணும் அதில் இருக்க நாறுகளை. இப்போ நம்ம குச்சியெல்லாம் போட்டு கடைய வேண்டாம், இதிலே எல்லாம் க்ளீன் ஆயிடும். ஒவ்வொருத்தரும் வாழைத்தண்டை நறுக்கிட்டு குச்சியை போட்டு சுற்றுனாதே அந்த இது வரும், இந்த நூல் மாதிரி இருக்குது. நான்லாம் இப்படி தானே இருக்குவேன், எங்கள் அம்மாவெல்லாம் அப்படி தானே இருக்குவாங்க, அதே மாதிரி தான் நான். ஆனால் எனக்கெல்லாம் அருகாமனையில் தானே நறுக்க விழணும், கத்தியில் நறுக்க வராது, கத்தி சரியாக வராது. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸு என்னென்ன சமையல்னா, பூசணிக்காய் சாம்பார், கேரட்டு உருளைக்கிழங்கு மசாலா. இந்த கேரட்டு கிடந்துச்சு கெட்டு போயிடும் அப்படின்ட்டு அது மசாலா. காலையில் தேங்காய் சட்னி, தோசை, அப்புறம் வாழைத்தண்டு பொரியல். இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். பூசணிக்கீத்து நல்லா இருந்துச்சு, அது சாம்பார். பூசணிக்கீத்து நறுக்கிட்டேன், வாழைத்தண்டை நறுக்கிட்டு, அதை கேரட்டை நறுக்கிட்டு போய் சமைக்க வேண்டியதான். இப்படி பொடி பொடியாக நறுக்கணும், கைவிடாமல் நறுக்கிடுவோம் நாங்கள்லாம். காலையில் பார்த்தீங்கன்னா தோசை சட்னி, தேங்காய் சட்னி.
தேங்காய் சட்னி, தோசை. இதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட். அப்புறம் மதிய சமையல் பார்க்கலாம். சாதம் செஞ்சுருக்கேன், சுடுசுட சாதம், பூசணிக்காய் சாம்பார், கேரட்டு உருளைக்கிழங்கு மசாலா. நாங்கள் 2 பேர் தானே, அதனால் கொஞ்சமாக தான் செஞ்சேன். அப்புறம் நைட்டுக்கு வேண்டான்ட்டு இது வாழைத்தண்டு பொரியல், அப்புறம் நெய், தயிர். இதுதான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச். இதோட இன்றைக்கி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.